The World Unfiltered. யுக்ரைனில் இருக்கக்கூடிய செர்னோபில் அணு உலையின் பாதுகாப்பு கவசம் கதிர்வீச்சை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை சரிவர செய்யவில்லை அப்படின்னு சர்வதேச அணுசக்தி மையம் பகீர் தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் செர்னோபிலில் பாதுகாப்பு கவசத்தில் சிறிய ஓட்டை ஏற்பட்டுச்சு. இந்த ஓட்டையால் கதிர்வீச்சை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதா சர்வதேச அணுசக்தி மையத்தினுடைய தலைவர் ரஃபேல் குரோசி அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்கிறாரு. சர்வதேச அணுசக்தி மைய நிபுணர்கள் கடந்த வாரம் செர்னோபிலில் இருக்கக்கூடிய அணு உலையில் ஆய்வு நடத்தினாங்க. அவங்க அளித்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ரஃபேல் குரோசி இந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு. செர்னோபில் அணு உலையில் தற்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் விரிவான மறுசீரமைப்பு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2022 ஆண்டு யுக்ரைன் மீது ரஷ்யா முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய போது செர்னோபில் அணுமின் நிலைய தளத்தை தான் அவங்க கைப்பற்றுறாங்க. ரஷ்ய படைகள் யுக்ரைனிய ஊழியர்களை பிணையாக வைத்துக்கொண்டு நிலையத்தை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அப்போது நிலையத்தின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. அணு உலைகள் செயலிழந்த நிலையில் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய கதிரியக்க பொருட்களை குளிர்விக்கிறதுக்கு மின்சாரம் ரொம்ப அவசியம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுனால IAEA அது மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகள் அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. ரஷ்ய படைகளை உடனடியாக வெளியேற்றுமாறு வலியுறுத்தல்கள்லாம் அப்போ வந்துச்சு. சுமார் 1 மாத கால ஆக்கிரமிப்புக்கு பிறகு ரஷ்ய படைகள் அங்கிருந்து பின்வாங்கின. அதுக்கு பிறகு யுக்ரைனிய படைகள் கட்டுப்பாட்டை மீட்டெடுத்தாங்க. அதே மாதிரி கடந்த பிப்ரவரி மாதமும் ரஷ்யா செர்னோபில் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்துச்சு. ஏற்கனவே விபத்துக்குள்ளான ரியாக்டர் 4 மூடி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு கூண்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த ரஷ்ய தாக்குதலில் நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட் கூண்டின் வெளி அடுக்கு சேதமடைந்ததாகவும் இதனால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருந்தார். ட்ரோன் தாக்குதலால் நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட் கூண்டின் வெளிப்புறத்தில் சுமார் 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு ஓட்டை ஏற்பட்டதாகவும் இப்போ IAEA உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனாலும் ரேடியேஷன் லெவல் நிலையாக இருப்பதாக IAEA தெரிவிச்சிருக்குது. இந்த நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட்டுங்கிறது 1986 விபத்தின் மிச்சங்களை மூடி கதிரியக்கம் வெளியேறுவதை தடுக்க கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. 1986 ஆண்டில் செர்னோபில்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சுருக்கமாக பார்த்துடலாம். 1986 ஆண்டு ஏப்ரல் 26 நடந்த செர்னோபில் அணு உலை விபத்துங்கிறது உலக வரலாற்றில் மிக மோசமான அணுசக்தி பேரழிவாக கருதப்படக்கூடிய ஒன்று. இன்டர்நேஷ்னல் நியூக்ளியர் அண்ட் ரேடியோலஜிக்கல் ஈவெண்ட் ஸ்கேலில் 7 அப்படிங்கிற அளவுக்கான அதிகபட்ச நிலையை எட்டிய ஒரே விபத்து இதுதான். யுக்ரைன் தலைநகர் கீவ்லேருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த செர்னோபில். அணுமின் நிலையத்தின் 4வது உலையில் விபத்து அப்போ ஏற்பட்டுச்சு. இந்த விபத்துக்கு பல காரணிகள் இணைந்து செயல்பட்டன அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமானது குறைபாடு இருக்கக்கூடிய உலை வடிவமைப்பு. செர்னோபிலில் பயன்படுத்தப்பட்ட RBMK-1000 அணு உலைகள் பிற நாட்டு உலைகள் போல வலுவான கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அமைக்கப்படலை. இந்த உலை வடிவமைப்பில் பாசிட்டிவ் வாய்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருந்துச்சு. அதாவது உலைக்குள்ளே இருக்கக்கூடிய நீரின் அளவு குறைந்தால் அது நியூட்ரான் செயல்பாட்டை குறைப்பதற்கு பதிலாக அதிகரித்து அணுசக்தி உற்பத்தியை பன்மடங்கு மிகைப்படுத்துச்சு. இது மட்டும் இல்லாமல் சில மனித தவறுகளும் இந்த விபத்துக்கு காரணமாக அமைந்தன. அவசர கால மின்சாரம் துண்டிக்கப்படும் போது உலை குளிர்ச்சி அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன அப்படிங்கிறத அறியறதுக்கு ஒரு திட்டமிடப்படாத சோதனை அப்போ நடத்தப்பட்டுச்சு. அப்போது சில தவறுகளால் அணு உலையினுடைய 1000 மெட்ரிக் டன் எடை இருக்கக்கூடிய மூடிய மீறி கதிரியக்க பொருட்களை வெளியேற்றுச்சு. இரண்டாவதாக ஏற்பட்ட மற்ற வெடிப்பில் கிராஃபைட் கோர் தீப்பிடிச்சது. இதனால் கதிரியக்க பொருட்கள் காற்றில் கலந்த ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. வெடிப்பின் விளைவாக ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட குண்டுகளை விட பல மடங்கு அதிகமான கதிரியக்க பொருட்கள், குறிப்பாக அயோடின் 131, சீசியம் 137, ஸ்ட்ரோன்ஷியம் 90 அப்படின்னு இவை எல்லாமே ஐரோப்பா முழுவதும் பரவின. வெடிப்பின் போது 2 ஊழியர்கள் இறந்து போனாங்க. விபத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்த போராடிய தீயணைப்பு வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் உட்பட 28 பேர் கடுமையான கதிரியக்க நோயால், அக்யூட் ரேடியேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு இந்த நோயால் பாதிக்கப்பட்டு சில வாரங்களில் உயிரிழந்தாங்க. கதிரியக்கம் கலந்த பாலை அருந்தியதன் காரணமாக
தைராய்டு புற்றுநோய் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சது. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் தைராய்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. பெலாரஸ், யுக்ரைன், அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய பகுதிகள் கதிரியக்க பொருட்களால் கடுமையாக மாசுபட்டன. அணு உலையை சுற்றி 10 சதுர கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பைன் மரங்கள் அதிக கதிரியக்கத்தை உறிஞ்சி சிவப்பு நிறமாக மாறி பட்டு போயின. இந்த பகுதி தற்போது த ரெட் ஃபாரஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. மற்ற ஐரோப்பிய நாடுகளில் கூட மண்ணிலையும் புற்கள்லையும் கதிரியக்கம் பரவுச்சு. பால், இறைச்சி, அது மட்டும் இல்லாமல் காடுகளில் வளரக்கூடிய காளான்களில் கதிரியக்கம் கலந்து உணவு சங்கிலியை பெருமளவு பாதிச்சுது. ஒரு செர்னோபில் விபத்துங்கிறது மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கின விபத்து. விபத்து நடந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய 30 கிலோமீட்டர் மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக அறிவிக்கப்பட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுதிங்கிறது மனிதர்கள் வாழ தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்குது. இங்கே மீண்டும் மனிதர்கள் வாழ குறைந்தது 20,000 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு மதிப்பிடப்படுது. செர்னோபில் அணு உலை விபத்துக்கு பிறகு கதிர்வீச்சு பேரழிவின் விளைவுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் சுத்தம் செய்யவும் ஆயிரக்கணக்கானோர் பணியமர்த்தப்பட்டாங்க. இவங்க தீயை அணைப்பது, கதிரியக்க பொருட்களை சுத்தம் செய்கிறது, மாசுபட்ட பொருட்களை அகற்றுவது, பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேற்றுவது அப்படின்னு பல பணிகளை மேற்கொண்டாங்க. இவர்கள் சோவியத் யூனியனுடைய ஹீரோக்கள் அப்படின்னு கருதப்படுறவங்க. ஏன்னா தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தான் ஐரோப்பாவை அவங்க காப்பாற்றினாங்க. இவர்களுக்கு லிக்விடேட்டர்ஸ் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. விபத்து நடந்த சில மாதங்களுக்குள்ள சேதமடைந்த உலையின் நாளை சுற்றிலும் சர்கோவேகஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய கான்கிரீட், அது மட்டும் இல்லாமல் இயக்கு கவசம் கட்டப்பட்டுச்சு. விபத்துக்கு பிறகு உருகிய அணு உலை எரிபொருள், உலோகங்கள், அது மட்டும் இல்லாமல் கான்கிரீட் ஆகியவை ஒன்றாக சேர்ந்து பெரும் கதிரியக்க பொருள் உருவானுச்சு. இது கரும்பழுப்பு நிறத்தில் யானையினுடைய காலடி போன்ற தோற்றத்தை கொண்டிருப்பதனால எலிஃபண்ட்ஸ் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது. இதன் அறிவியல் பெயர் கோரியம். இந்த 2000 கிலோ கோரியம் தான் தற்போதைக்கு உலகின் மிகவும் ஆபத்தான பொருள் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் கட்டப்பட்ட சர்கோபகஸ் அவசரமாக கட்டப்பட்டதுனால அது காலப்போக்கில் சிதைவடைய தொடங்குச்சு. அதனால் 2010களில் சர்வதேச நிதியுதவியோட நியூ சேஃப் கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிற புதிய மற்றும் நிரந்தரமான கவசம் கட்டப்பட்டுச்சு. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 20,000 கோடி ரூபாய் இதுக்காக செலவு செய்யப்பட்டுச்சு. இது இந்த சர்கோபகஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பின் மீது நகர்த்தப்பட்டு முழுமையாக அதை மூடும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்டீல் ஆர்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த என்எஸ்சி உலகின் மிகப்பெரிய நகரக்கூடிய நில அமைப்புகளில் ஒன்றாக இருக்குது. என்எஸ்சி அடுத்த 100 ஆண்டுகளுக்கு விபத்து நடந்த உலையின் நாளை பாதுகாக்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டிருக்கு. இதில் தான் ரஷ்யா இப்போ தாக்குதல் நடந்துச்சு இந்த பிப்ரவரியில். அதில் ஓட்டை விழுந்து விட்டதாக சொல்லப்படுது. என்எஸ்சி கட்டமைப்பினுடைய முக்கியமான பணிங்கிறது மழைநீர், அது மட்டும் இல்லாமல் பனி உள்ளே செல்றதை தடுக்கிறது. இப்போ ஓட்டை வழியாக நீர் உள்ளே சென்றால் அது உலைக்குள்ளே இருக்கக்கூடிய கதிரியக்க பொருட்களோட வினை புரிந்து புதிய கதிரியக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு ஒரு அச்சம் எழுந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்எஸ்சியினுடைய உயரம், அது மட்டும் இல்லாமல் தீவிர கதிரியக்க சூழல் காரணமாக ஓட்டையின் அளவை தீர்மானிக்க ட்ரோன்ஸ் மற்றும் ரிமோட் மூலமாக இயக்கப்படக்கூடிய கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆய்வு என்எஸ்சியினுடைய 2வது உரை அல்லது உலைக்கு அருகே உள்ள எந்த அமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் உறுதி செய்யறதுக்காகவும் இதை அனுப்புகிறாங்க. சேதத்தை சரி செய்ய சிறப்பு பயிற்சி பெற்ற ஊழியர்கள் அல்லது ரிமோட் மூலமாக இயக்கப்படக்கூடிய ரொபாட்டிக் அமைப்புகள் பயன்படுத்தப்படும். மிகவும் துல்லியமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஓட்டைக்கு சரியாக பொருந்தக்கூடிய புதிய உலோக வெல்டிங் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்திங்கிறது எல்லோருக்கும் கவலை தரக்கூடியது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கதிரியக்கம் குறித்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.